Hello friends, welcome to Words Club Banking. Myself Pavitran Munusami. So இந்த வீடியோவில் ஆல்ரெடி டிஆர்பி கம்ப்யூட்டர் எக்ஸாம்ஸ் 2019 கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2019 கொஷின் பேப்பர்ஸ், அதாவது டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டரோட 2019 கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து ஒரு கொஷினை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ரைட். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா, ஓகேங்களா, இந்த கொஷின்ஸ்லேருந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து நியர்லி ஒரு 5 கான்செப்ட்டுக்கு மேலே வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ அந்த 5 கான்செப்ட்ஸ்லேருந்து அகெயின் இந்த இயர் வரப்போகிற எக்ஸாம்ஸில் மேபி நம்ம வந்து கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அது என்ன கொஷின்ஸ் அப்படின்னா, ஆக்சுவலி கொஷின்ஸ் நம்பர் வந்து 18th கொஷின். ஓகேங்களா, டேஸ் இஸ் அன் இண்டிவிஜுவல், தட் மீன்ஸ் ஒரு பர்சன், ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் who is not authorized to use the computer. அதாவது இந்த இடத்துல is not authorized னு கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா unauthorized னு கொடுக்கலாம். ஓகேங்களா, what it may be. So again repeat பண்ணுறேன், who is not authorized to use the computer and penetrate. ஓகேங்களா, ஸோ penetrate அப்படின்னா ஸோ கெயின் பண்ணுறவங்க அக்சஸ். இப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்ப்யூட்டரை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணுறதுக்கு மட்டும் அக்சஸ் கொடுத்துருப்பாங்க கம்பெனி சைடில். ஓகேங்களா, எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு சில எம்ப்ளாயிஸ் வந்து இந்த டேட்டாஸ் வந்து பார்க்க மட்டும் தான் முடியும், அதை எடிட் பண்ணுறதோ மாடிஃபிகேஷன்ஸ் எதுவும் பண்ண முடியாத மாதிரியான அக்சஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அக்சஸ் லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போது அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அக்சஸ் லிமிட்டையும் தாண்டி அடிஷ்னலாக அவங்க வந்து எடிட்டிங் ஆப்ஷன் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிற மாதிரியான அக்சஸும் வந்து கெயின் பண்ணுறாங்க திருட்டுத்தனமாக. ஓகேங்களா, கெயின் பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா அதை தான் வந்து இந்த இடத்துல பெனிட்ரேட்னு கொடுப்பாங்க. இந்த ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் ஸோ ஆக்சுவலாக ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக இந்த பெனிட்ரேட்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னா கெயின்ஸ். ஸோ நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இது இருக்குது. கொஷின் பேப்பர்ஸில் இந்த ரெட்டில் இருக்கிறதெல்லாம் இருக்காது. ஓகேங்களா, ஸோ அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், டேஸ் இஸ் அன் இண்டிவிஜுவல் who is not authorized to use the computer and penetrate a system's access control. ஓகேங்களா, இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். And penetrate a system access control to exploit a legitimate user's account. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அக்சஸை விட ஓகேங்களா அடிஷ்னலாக இன்னும் ஒரு சில அக்சஸை வந்து யாருக்கும் தெரியாமல் அன்ஆத்தரைஸ்டு வேறு ஒருத்தர்கிட்ட இருக்கிற அக்சஸை வந்து இவங்க வந்து கெயின் பண்ண ட்ரை பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ கெயின் பண்ணி ட்ரை பண்ணி அது எதுக்காக அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு தேவையான டேட்டாஸ். ஸோ இவங்களை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இவங்களுமே கிட்டத்தட்ட ஒரு டைப் ஆஃப் ஹேக்கர்ஸ் தான். ஓகேங்களா, ஆக்சுவலாக இந்த டாபிக் வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னா நெட்வொர்க் செக்யூரிட்டியிலேருந்து வரும். ஸோ நெட்வொர்க் செக்யூரிட்டியில் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோஸில் பார்த்துருப்போம். ஸோ இந்த ஹேக்கர்ஸு ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ், பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல இந்த கிட்டத்தட்ட அங்கிருந்து தான் இதே கொஷின்ஸும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ ஹேக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேர்டு இருக்குது. ஹேக்கர்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா கிராக்கர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இல்லை அப்படின்னா ஆல்மோஸ்ட் இன்ட்ரூடர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல இன்ட்ரூடர் அப்படின்னா வேற ஒருத்தருக்கு சொந்தமான வேற ஒருத்தரோட கம்ப்யூட்டர்ஸை அதை ஹேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்கள தான் நம்ம இன்ட்ரூடர் அப்படின்னுவோம். ஸோ அப்போ இன்ட்ரூடர் அப்படிங்கிற கான்செப்ட் அதுதான். ஸோ அப்போ அந்த இன்ட்ரூடரில் எத்தனை டைப்ஸ் இருக்கும் அப்படின்னா 3 டைப்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அது நம்ம அகைன் பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இந்த கொஷின்ஸை பேஸ் பண்ணி இந்த கொஷின்ஸை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது மூலியமாக கிட்டத்தட்ட ஒரு 4 கான்செப்ட்டுக்கு மேலே வந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அகைன் கொஷின்ஸ் வருவோம். Dash is an individual who is not authorized to use the computer and penetrate a system access control to exploit a legitimate users account. ஸோ வேற ஒருத்தரோட அக்கௌண்ட்டை வந்து அகைன் நிறைய கெயின்ஸ் நிறைய வந்து அக்சஸ் கண்ட்ரோலை வந்து எடுத்துக்க ட்ரை பண்ணுறது. இது யார்? ஸோ அடுத்தவங்களுக்கு சொந்தமான அந்த அக்சஸ் ரைட்டை இவங்க வந்து வெளியில் எடுத்துக்க ட்ரை பண்ணுற ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் வந்து யார் அப்படிங்கிறது தான் இந்த கொஷின். ஓகேங்களா, ரைட். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன் ஏல வந்து கிளாண்டஸ்டன் யூசர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஃபீசர்னு ஒருத்தர். ஓகேங்களா, அண்ட் தென் சி வந்து பார்த்தீங்கன்னா மெலிசியஸ் கோடர், அண்ட் தென் டி வந்து பார்த்தீங்கன்னா மேஸ்குரேட்டர். ஸோ இதில் வந்து என்ன வேர்டு? ஆக்சுவலி இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ இது என்ன அப்படின்னா இந்த கிளாண்டஸ்டன் யூசர், மிஸ்ஃபீசர், மெலிசியஸ் கோடர், மேஸ்குரேட்டர் இது வந்து என்ன அப்படின்னா இன்ட்ரூடர். ஆக்சுவலாக வந்து 3 டைப்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா, இன்ட்ரூடர் அப்படிங்கிறவங்க, இன்ட்ரூடர் அப்படின்னா வேற ஒருத்தரோட சிஸ்டத்தை வந்து அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறவங்க, உள்ளே போகிறவங்க. ஓகேங்களா, உள்ளே போக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களே வந்து இன்ட்ரூடர் தான். ஸோ இன்ட்ரூடர், ஹேக்கர், கோடர் இந்த மாதிரியான நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த இன்ட்ரூடர் வந்து 3 டைப்ஸாக இருப்பாங்க. ஓகேங்களா, அந்த 3 டைப்ஸ் யார் அப்படின்னா கிளாண்டஸ்டன் யூசர்னு ஒருத்தர். ஓகேங்களா, மிஸ்ஃபீசர்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஸ்குரேட்டர் யூசர். ஸோ இவங்களை வந்து நான் ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்லணும் அப்படின்னா இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டெஃபினேஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்.
ஸோ மிஸ்ஃபீசர் அப்படின்னா ஆக்சுவலி வந்து கம்பெனிக்குள்ளே ஓகேங்களா, ஸோ கம்பெனிக்குள்ளே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது கம்பெனிலே ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சில லிமிட் கொடுத்துருப்பாங்க, அக்சஸ் லிமிட் கொடுத்துருப்பாங்க. அந்த அக்சஸ் லிமிட்டை தாண்டி வேற ஒருத்தரோட அக்சஸ் லிமிட்டும் அட்மின் கண்ட்ரோலையும் எடுக்க ட்ரை பண்ணுறாரு அப்படின்னாருன்னா கம்பெனிக்குள்ளேயே ஒர்க் பண்ணிட்டு, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம கருப்பாடுன்னு சொல்லலாம் ஓகேங்களா. உள்ளுக்குள்ளேயே இருக்கும், ஆனால் அதனோட திருட்டுத்தனமான நிறைய வேலையை செய்யும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த மிஸ்ஃபீசர். இவங்க வந்து கம்பெனியோட எம்ப்ளாயிஸாக இருப்பாங்க உள்ளுக்குள்ளே இருந்துட்டு. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் உள்ளுக்குள்ளே இருந்துட்டு ஒர்க் பண்ணுறவங்க ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, இஸ் அண்ட் இண்டிவிஜுவல் அப்படின்னா வெளியிலேருந்து வர பர்சன், எக்ஸ்டர்னலாக வெளியிலேருந்து வர ஒரு பர்சன் ஒரு கம்ப்யூட்டரை வந்து ஆக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்கள யார் அப்படின்னு கேட்குறாங்க. வெளியிலேருந்து வந்து ஆக்கிங் ப்ராசஸ் ஆக்கர், வெளியிலேருந்து ஒரு ஆக்கர்ஸ் உள்ள வராங்க அப்படின்னாங்கன்னா அவங்க யார் அப்படின்னா மாஸ்குரேட்டர் ஓகேங்களா. ஸோ இந்த மாஸ்குரேட்டர் அப்படிங்கிறவர் தான் எக்ஸ்டர்னலாக வெளியிலேருந்து வரவங்க ஓகேங்களா. இந்த மாஸ்குரேட்டர் அப்படிங்கிறவங்க எக்ஸ்டர்னலாக வெளியில் வருவாங்க. இந்த இடத்துல ஈஸ் அண்ட் இண்டிவிஜுவலில் கொடுத்ததுனால இதனோட ஆன்சர் வந்து எக்ஸ்டர்னலாக யார் வருவாங்க அப்படின்னா அந்த மாஸ்குரேட்டர் ஆக்கரை தான் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஆக்கர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான் இதனோட ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இதே கொஷின் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் வந்து இண்டிவிஜுவலுக்கு பதிலாக ஓகேங்களா, இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஸோ ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயி ஓகேங்களா. ஸோ இஸ் அன் எம்ப்ளாயி. ஸோ அப்படின்னு எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு இந்த சின்ன வேர்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னாங்கன்னா 100% இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா மிஸ்ஃபீசர் அப்படிங்கிறதா ஆன்சர் வரும். ஸோ இவங்க அதாவது இவங்க இன்டர்னலாக ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து என்ன அப்படின்னா இன்டர்னலாக இருந்து ஆக்கிங்கை வந்து பண்ணுறவங்க, கம்பெனிக்குள்ளே ஒரு எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து மற்றவங்களோட அக்சஸ் கண்ட்ரோலை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்கள தான் we can call it as a misfeasor ஓகேங்களா. ரைட். ஸோ இது பாருங்கள், ஆல்ரெடி வந்து இஸ் அண்ட் இண்டிவிஜுவல் கொடுத்துருந்ததுனால இப்போ நமக்கு ஆன்சர் வந்து மாஸ்குரேட்டர் வரும் ஓகேங்களா. எம்ப்ளாயிஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னாங்கன்னா மிஸ்ஃபீசர் அப்படிங்கிறது தான் இதனோட ஆன்சர் ஓகேங்களா. அண்ட் தென் இந்த கிளாண்டிஸ்டன் யூசர் அப்படிங்கிறவங்க ஓகேங்களா உள்ளே இருந்தும் ஒர்க் பண்ணும், உள்ளே இருந்தும் ஆக்ட் பண்ண ட்ரை பண்ணுறவங்க, ப்ளஸ் வெளியிலேருந்து வரதுக்கும் வெளியிலேருந்து வந்து ஆக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்கள தான் வந்து நம்ம கண்டஸ்டன்ட் யூசர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இன்டர்னல் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்டர்னல். ஆக்சுவலாக இந்த மெலிசியஸ் கோடர் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்டு. எதுக்கு அப்படின்னா இந்த கொஷின்ஸ்க்கும் கீழே கொடுத்துருக்கிற இந்த 4 ஆன்சர்ஸ்க்கும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்டு. ஸோ மெலிசியஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருப்போம் ஓகேங்களா நெட்வொர்க் செக்யூரிட்டியில். மெலிசியஸ் ப்ரோக்ராம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து சாஃப்ட்வேர், என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னா வைரஸ் இந்த மாதிரியான சாஃப்ட்வேரை தான் மெலிசியஸ் ப்ரோக்ராம் அப்படின்னுவோம். ஸோ அந்த மெலிசியஸ் அந்த வைரஸை வந்து யார் வந்து கோடிங் பண்ணி, ஆக்சுவலாக சாஃப்ட்வேர் அப்படின்னாலே செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை செட் ஆஃப் கோட்ஸ் அப்படிங்கிறத சாஃப்ட்வேர். ஸோ இந்த மெலிசியஸ் கோடர் அப்படின்னா அந்த வைரஸை வந்து உருவாக்குறதுக்கு அந்த வைரஸ்க்கு தேவையான கோடிங்கை வந்து எழுதுறவங்க, அவங்கள தான் நம்ம மெலிசியஸ் கோடர் அப்படின்னுவோம் ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக இங்கே இருக்கிற ஆன்சருக்கும் இங்கே கொடுத்துருக்கிற இங்கே இருக்கிற கொஷின்ஸ்க்கும் இதில் வந்து என்டையராக ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்டு என்ன அப்படின்னா இந்த மெலிசியஸ் கோடர் ஓகேங்களா. அகைன் ஸோ கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. ஆல்மோஸ்ட் இதிலிருந்து கேட்டாங்க அப்படின்னாங்கன்னா ஸோ மிஸ்ஃபீசர் அப்படிங்கிற கான்செப்ட் கேட்டாங்க அப்படின்னாலும் நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மாஸ்குரேட்டர் அப்படின்னா வெளியிலேருந்து வந்து ஆக்ட் பண்ண ட்ரை பண்ணுறவங்க. அதே மாதிரி கிளாண்டிஸ்டன் யூசர் அப்படின்னா உள்ளேருந்தும் வருவாங்க வெளியிலேருந்து வருவாங்க ஓகேங்களா ரெண்டுமே. ஸோ அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கிளாண்டிஸ்டன் யூசர் அப்படின்னு சொல்லுவோம். கிளாண்டிஸ்டன் யூசர் இல்லை ஆக்கர், கோடர், கிராக்கர் அந்த மாதிரி எப்படினாலும் சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் மெலிசியஸ் கோடர் அப்படிங்கிறது இது என்டையராக டிஃப்ரெண்ட்டான வேர்டு ஓகேங்களா. மெலிசியஸ் ப்ரோக்ராம் அப்படின்னா வைரஸ். ஸோ அந்த வைரஸை வந்து யார் பீஸ் ஆஃப் கோடு, அந்த கோடை வந்து ரைட் பண்ணுறவங்க தான் இந்த மெலிசியஸ் கோடர். இதே கொஷினை நம்ம அப்படியே சிம்பிளாக வந்து எல்லாமே வந்து மாற்றலாம் ஓகேங்களா. எப்படி அப்படின்னா ஸோ இது கொஷின்ஸ் எல்லாமே ஓகேங்களா. அகைன் இந்த கொஷின்ஸை வந்து சிம்பிளாக மாற்றணும் அப்படின்னா which one is a different term in network செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதாவது கீழே ஒரு 4 ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆன்சரில் நெட்வொர்க் செக்யூரிட்டியில் இது 3 வந்து சேமாக ஒரே மாதிரியான டிபார்ட்மெண்ட் சேர்ந்து வருது. பட் ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த 4 ஆன்சர்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் கேட்கலாம். அப்படி கேட்டாங்க அப்படின்னா இதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா மெலிசியஸ் கோடர். ஏன் அப்படின்னா கிளாண்டிஸ்டன் யூசர், மிஸ்ஃபீசர், மாஸ்குரேட்டர் அப்படிங்கிறது இன்ட்ரூடரில் இருக்கிற 3 டைப்ஸ் ஓகேங்களா. அப்போ இன்ட்ரூடர் அப்படின்னா மற்றவங்களோட கம்ப்யூட்டர் சம்மூனல் சிஸ்டம்ஸ்குள்ளே வந்து ஆக்ட் பண்ண ட்ரை பண்ணுறவங்க, அவங்கள தான் நம்ம ஆக்கர்ஸ் இல்லை இன்ட்ரூடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்ட்ரூடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸில் இருப்பாங்க. யார் அப்படின்னா கிளாண்டிஸ்டன் யூசர்,
மிஸ்ஃபீசர் மாஸ்குரேட்டர். அப்போ இது வந்து யார் அப்படின்னா அந்த வைரஸ் ப்ரோக்ராமை வந்து கோடிங் பண்ணுறாங்க. அப்போ இதில் இது என்டையராக வந்து டிஃப்ரெண்ட்டான வேர்டு என்ன அப்படின்னா மெலிசியஸ் கோடர். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த கொஷின்ஸ் இதே மாதிரியான கொஷின்ஸ் வந்து நம்ம அப்கமிங் இந்த எக்ஸாம்ஸ்லேயும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேர்டு கொடுத்துட்டு கேட்கலாம். இல்லை இன்ட்ரூடர் அப்படின்னா யார் சம்மோன் சிஸ்டம்குள்ளே என்டர் ஆகிறவங்க. ஓகேங்களா? இல்லை வந்து கம்பெனிஸ்குள்ளேயே ஒர்க் பண்ணிட்டு இன்டர்னலாக வந்து ஒரு சில அக்சஸை வந்து கெயின் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம். அண்ட் தென் மிஸ்ஃபீசர். நம்ம இப்போ கேட்டுக்கிற கொஷின்ஸ் வந்து மாஸ்குரேட்டர்லேருந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ். ஸோ அப்போ இன்ட்ரூடர் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லேருந்து இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அகைன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம கிளியராக வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம எக்ஸாம்ஸில் வந்து கிளியர் பண்ணிடலாம். இதே கொஷினை வேறு மாதிரியும் ஃப்ரேம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு பர்சனோட நேம் கொடுத்துட்டு, ஓகேங்களா, பீட்டர்சன் இல்லை வந்து ஜான்சன். ஜான்சன் இஸ் அ individual, so he is going to he is going to gain the administrative access from that external network அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னாங்கன்னா, இப்போ ஜான்சன் அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவல், இது என்ன டைப் ஆஃப் வந்து இன்ட்ரூடர் அப்படின்னா மாஸ்குரேட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து இன்னும் வேற மாதிரி கேட்கணும் அப்படின்னா அதே ஒரு பர்சன் ஜான்சன் இஸ் an employee of that ABC company. So that Johnson will gain administrative access from that same ABC company limited networks. ஸோ இந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னாங்கன்னா அப்போ ஜான்சன் அப்படிங்கிற அந்த கம்பெனியோட ABC அப்படிங்கிற அந்த கம்பெனியோட எம்ப்ளாயிஸ் தான். ஸோ அந்த கம்பெனிக்குள்ளேயே ஒர்க் பண்ணிட்டு இன்னும் நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன் அக்சஸ் எல்லாம் வந்து ஒரு கெயின் பண்ண ட்ரை பண்ணுறது யாருக்கும் தெரியும் அப்படின்னா அந்த இடத்துல என்னவா வரும் அப்படின்னா இன்டர்னலாக இருந்து பண்ணுறவங்க என்ன சொல்லுவோம், மிஸ்ஃபீசர். ஓகேங்களா? ஸோ அப்போது கான்செப்டை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி அவங்க எப்படி கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னாலும் நம்ம கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம், ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இன்னும் இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் நிறைய கொஷின்ஸ் வந்து 2019 வந்து கேட்டிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அது ஒவ்வொரு கொஷின்ஸாக வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்ணி பார்ப்போம். இன்னும் உங்களுக்கு ஃபர்தர் ஏதாவது டவுட்ஸ் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா யூ கேன் கால் அஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.